நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை, நடக்கவும் கூடாது. சதியை உன்னுடன் அனுப்பி வைப்பதா, அதுவும் தனியாக? ஆம் தாயே, சதி இவரோடு சென்றால்தான் அவர் தேடுகிற அந்த அற்புத சிலை அவர் கைக்கு கிடைக்க வரும், இல்லையெனில் கிடைக்காதல்லவா? எவ்வாறு ஒரு சிற்பிக்கு நல்ல நிலையில் உள்ள ஒரு கல்லானது தேவைப்படுகிறதோ அது போலவே அனைத்து கற்களுக்கும் இவரை போன்ற ஒரு அற்புத சிற்பியின் அவசியம் ஏற்படுகிறது. ஆனால் இச்சம்பவம் நடைபெறாது. நான் என் புதல்வியை இக்கடினமான பயணத்திற்கு இவரோடு அனுப்ப சம்மதிக்க முடியாது. குரூரமாக வாழும் சத்பீசனுக்கு என்னால் நல்லுருவம் கொடுக்க முடியும் என்றால் சதியை தாம் என்னுடன் அனுப்பியே ஆக வேண்டும். எந்த தீங்கும் நிகழாது. இதற்கு சம்மதம் இல்லை என்றால் அழகான சிலையை தாமே வடித்துக் கொள்ளுங்கள். வேண்டாம், ஆத்திரம் கொள்ளாதீர்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு உபாயம் உண்டு. வேற ஏதேனும் வழி இருக்கிறதா? அப்படி வழி இருந்தால் உம்மிடம் முன்பே கூறியிருப்பேன் அல்லவா? சற்று பொறுங்கள். முக்கிய முடிவினை குடும்பத்தாருடன் கலந்து நன்கு ஆலோசித்த பிறகு எடுக்க இயலும். தாம் உண்மையில் பிரஜாபதி தானா? தாம் எண்ணினால் நொடிப்பொழுதில் எக்காரியத்தையும் சாதிக்க இயலும். குடும்பத்தோடு ஆலோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு சற்று அவகாசம் வேண்டும். அதுவரை தாங்கள் ஓய்வெடுங்கள். தமக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் அரண்மனைக்கு எவ்வித அவசியமும் இல்லை. நான் ஒரு நாடோடு எவ்விடத்தில் வேண்டுமானாலும் தங்குவேன். இவ்விடம் சற்று வெப்பமாகவே உள்ளது. நகரில் ஏதோ ஒரு இடத்தில் தங்கிக் கொள்கிறேன். பிருகுமுனிவரே, நகரில் இவருக்கு எந்த இடம் இஷ்டப்படுகிறதோ அவ்விடத்தில் இவரை தங்க வைப்பீராக. தங்களை மீண்டும் விரைவாக நான் வந்து சந்திக்கிறேன். ஆனால் சுவாமி, தாம் ஏன் நகரத்தில் வசிக்க விரும்புகிறீர்கள்? சதிக்காக மனித உருவில் வந்திருக்கும் நான் சிறிது காலம் மனிதரோடு மனிதராக வாழ விரும்புகிறேன். என்ன தைரியம்! அனர்த்தம், மாபெரும் பாவம். துஷ்டனே, தவறு இழைத்தாய். மகா பாவி! இறைவன் மகாதேவன் மீது உன் பாதங்களை பதிக்கிறாயா? இவன் இழைத்த பாவமானது சர்வேஸ்வரனுக்கு கோபத்தை தூண்டினால் இந்த கிராமமே நோய்வாய்ப்பட்டு அழிந்துவிடும்.
பூகம்பம் வருவதோடு நெருப்பு மழை பொழிய துவங்கிவிடும். இப்பாலகன் பிரளயத்திற்கான அறிகுறியை தெரிவிக்கிறார். துஷ்ட பாலகனே, நீ யாரை பழிவாங்க எண்ணுகிறாய்? இன்னமும் இங்கிருந்து என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? சென்று விடு இங்கிருந்து. செல். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. என்னை மன்னித்து விடுங்கள் மகேஸ்வரா. பண்டிதர் நான் தங்களை அவமதித்ததாக கூறினார். ஆனால் அத்தவரை நான் வேண்டுமென்று செய்யவில்லை. என் பசியை போக்கத்தான் நான் அப்படி செய்தேன். ஆனால் அது அனர்த்தமாகிவிட்டது. இல்லை மகனே, நீ எந்த தவறும் இழைக்கவில்லை. நான் உண்மையில் எந்த பாவமும் செய்யவில்லை என்கிறீர்களா? நிச்சயம் இல்லை. நீ செய்தது பாவம் இல்லை. அதற்கு பதிலாக ஜலத்தையும் வில்வ இலையையும் எனக்கு அபிஷேகம் செய்தாய். நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். கேள், உனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் மிகுந்த ஆனந்தம் கொண்டேன். கேள், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு மிகவும் பசிக்கிறது. இம்மரத்தில் உள்ள பழங்கள் என் கைக்கு எட்டவில்லை. அதை தாம் பறித்து தருவீர்களா? देव देव महादेव शिवा. देव देव महादेव शिवा. देव देव महादेव. உன் பசியை போக்கிக் கொள். வேண்டாம், நான் இதை வீட்டுக்கு எடுத்துச் சென்று தாயுடன் சாப்பிடுகிறேன். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்களால் விறகெடுத்து வர இயலவில்லை. அதனால் எங்கள் வீட்டில் இன்று சமைக்கவும் இல்லை. நான் இந்த பழங்களோடு சேர்த்து விறகையும் எடுத்துச் செல்கிறேன். நீ அப்பாவியாக உள்ளாய். வேறேதேனும் வேண்டுமா? இன்று நான் உனது தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். என்ன வேண்டுவது, என்ன கேட்பது? என் தாய் அடிக்கடி என் மாமாவை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லை ஈசனே, என் தாய் என் மாமா வரும் பொழுது அவர் எனக்காக நிறைய பொம்மைகளையும் ஆடைகளையும் எடுத்து வருவார் என்பார்கள். என் மாமா இன்றே வர வேண்டும் என்று தாம் எனக்கு ஒரு வரத்தை தருவீர்களா? ததாஸ்து. மாமா இன்று வீட்டிற்கு வருவார்கள் என்று இப்பொழுதே சென்று தாயிடம் கூறுகிறேன். சதி எம் இல்லத்தில் மருமகளாகின்றவள். எங்களுக்கே ஆட்சேபனை இல்லை எனும் போது தாம் இதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை அல்லவா? தம்மை போல் அனைவரும் சுயநலமான பார்வையோடுதான் இப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்கின்றீர்கள். சத்பீசனுக்கு எவ்வாறாவது நல்லுருவம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறீர்கள்.
தமது மகளின் விவாகம் நல்முறையில் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறீர்கள். புதல்வியை யாருக்கேனும் தாரை வார்க்க எண்ணுகிறீர்கள். இவ்விடத்தில் சதியை பற்றி தாம் எவரும் யோசிக்கவில்லையே. ஆனால் என்னால் அவ்வாறு இருக்க இயலாது. அக்கவலை எனக்குள்ளது. அனைவருக்கும் ஏன் ஒரு சந்தேகமும் எழவில்லை? வந்திருக்கும் ஜடன் ஒரு மந்திரவாதியைப் போல் தெரிகிறான். இல்லை சுவாமி, வேறொரு ஆண்மகனோடு சதியை அனுப்பி வைக்க என்னால் முடியாது. இது நடக்காது. தங்களது மனைவியின் முடிவு இதுவானால் இனி நாங்கள் இங்கிருக்க தேவையில்லை. உத்தரவு தாருங்கள். சற்று பொறுங்கள் முனிவரே. பிரசுதிக்கு இன்னொரு முறை எடுத்துச் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். சிவனை கண்டதற்கு என்ன அர்த்தம் என்று நான் கூறுகிறேன். தந்தையிடம் விவாதத்துக்கு சம்மதம் தெரிவித்து ஈசனை இதயம் முழுவதும் வியாபிக்கச் செய்தார். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? ஏனெனில் ஈசனை இதயத்தில் மறைத்திருக்கிறாய். இதற்கு மேலும் என்னை சோதிக்காதீர்கள். என் மனம் உடைந்துவிடும். பகவானே, ஜடன் இவ்விடம் வந்த பிறகு என் மனதில் அடக்கி வைத்திருந்த எண்ணங்கள் எல்லாம் எவற்றையெல்லாம் நான் மறக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேனோ அவை அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து என்னை கொல்கிறது. ஈசனை மறக்க எனது இதயம் ஏன் மறுக்கிறது? காரணம் என்ன? அம்மா, 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 அம்மா. என்ன என்ன நேர்ந்தது மகனே? இன்று மகேஸ்வரன் எனக்கு தரிசனம் தந்தார். அவர் என்னிடத்தில் நீ ஜலத்தை கொண்டும் வில்வத்தை கொண்டும் அபிஷேகம் செய்தாய் என்றார். பரவசம் அடைந்ததாகவும் கூறினார். அதோடல்லாது உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் என்றார். சர்வேஸ்வரன் இரக்க குணம் கொண்டவர் மகனே. யாரேனும் அவருக்கு தவறுதலாக பூஜை செய்தாலும் உடனடியாக அவர்கள் முன் தோன்றி வேண்டிய வரத்தை வாரி வழங்குவார். நான் அவரிடம் பழத்தை பறித்து தாருங்கள் என்றேன். அதல்லாது உனக்கு வேறென்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது நான் என்ன கேட்டேன் தெரியுமா? என்ன வேண்டினாய்? நான் அவரிடத்தில் எனது மாமா இன்று வீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டேன். தாங்கள் என்னிடம் என்ன கூறினீர்கள்? என் மாமா இங்கு வரும் நேரத்தில் எனக்கு நிறைய பொம்மை வாங்கி கொண்டு வருவார், இனிப்புகள், ஆடைகளை கொண்டு வருவார் என்றீர்கள் அல்லவா? சர்வேஸ்வரா, ஏன் என் மகனின் மனதில் இவ்வாறு ஒரு ஆசையை உருவாக்கினீர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சர்வேஸ்வரா, ஏன் என் மகனின் மனதில் இவ்வாறு ஒரு ஆசையை உருவாக்கினீர்கள்? எனது சகோதரன் இறந்து 8 வருடங்கள் முடிந்து விட்டது. இறந்த எனது சகோதரன் இவ்வாறு மீண்டும் வருவான். இது என்ன சோதனை? இவன் மனதில் வீணாசையை வளர்க்க வேண்டும் என்பது என் எண்ணம் இல்லை. ஏழாமையால் அவ்வாறு கூறினேன். என்ன யோசிக்கின்றீர்கள் தாயே? ஒன்றுமில்லை மகனே, ஒன்றுமில்லை. சகோதரி,
அது யார் குரல் தெரிகிறதா? மாமா தான் வந்திருக்கிறார், சரிதானே தாயே? சகோதரி, ஈசன் கொடுத்த வரம் உண்மையாகிவிட்டது. என் மாமா வந்து விட்டார். शिव 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 शिव